ஏண்டா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நிக்கிறிய வெக்கமா இல்ல? இங்க பாருடா, நானும் உங்க அம்மாவும் போக முடியாத கோயிலுக்கெல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ணி போயிட்டு வந்து உன்னை பெத்தோம். கடன் தொல்லை தாங்க முடியாம உங்க அம்மா பூவோடவும் பொட்டோடவும் போய் சேர்ந்துட்டா. எங்க அம்மா எப்பவுமே மானஸ்தி, கடன் தொல்லை எல்லாம் தாங்க மாட்டாங்க. அப்ப உங்க அப்பா மானம் இல்லாதவன் உயிரோட இருக்கிறான் இல்ல? இங்க பாராடே, எங்க இனம் இருக்க அது கவரிமான் இனம். அது ஒரு முடி உதிர்ந்தாலும் உயிரோட இருக்காது, செத்து போகும். நீ கவரிமான் இனமா? நைனா கொஞ்சம் குனி. தலைய பாரு, காஞ்சிபுரம் மைதானம் மாதிரி. ஒரு முடிக்கு ஒரு தடவை நீ செத்து இருந்தாலும் இந்நேரம் எத்தனையோ தடவை செத்துருக்கணுமே நைனா. ஏன்னா டேய், நீ எனக்கு புள்ளையா பிறந்து என்னடா செஞ்சிருக்க? நாடு இருக்கிற நிலைமையில உன்னை எவையா புள்ள பெத்துக்கு சொன்னது? அதுவும் 1 2 5 பொண்ணு, அதுக்கப்புறம் 6வதா நானு. தேவையா? எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணுங்கிறதுக்காக உன்னை தவம் இருந்து பெத்தண்டா. ஆமா, இவர் பெரிய தசரத சக்கரவர்த்தி. தவம் இருந்து ராமச்சந்திர மூர்த்தியை பெத்து எடுத்துட்டாரு. நானும் வில்லை அம்பி தோல்ல மாட்டிட்டு காட்டுக்குள்ள போக வேண்டியதுதான். வாரிசு வேணும் வாரிசு வேணும்னு சொல்லி இந்த நைனாக்கெல்லாம் சேர்ந்து நாட்டுல நிக்கிறதுக்கு இடம் இல்லாம கூட பிள்ளைகளை பெத்து போட்டீங்களே நைனா. என்ன அழுகிறியா? இப்ப அழுது என்ன பண்றது? இந்த அழுகைய ஒவ்வொரு நைனாவும் கல்யாணத்துக்கு முன்னால அழுதுருக்கணும். அட்லீஸ்ட் புள்ள பெத்துக்கிறதுக்கு முன்னாலேயாச்சும் அழுதுருக்கணும் நைனா. ஏய், உனக்கு எனக்கு இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நீ எனக்கு புள்ளையும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. போறவழியே ஐயலக்கா ஐ ஐயா ஐ ஐயா ஐ ஐயா. அதை ஏன்டா உதைக்கிற? உங்க இஷ்டத்துக்கு புள்ளைய பெத்துக்குவீங்க. உங்களுக்கு வெறுப்பு வரும் போதெல்லாம் நான் உனக்கு அப்ப இல்ல போடா வெளியேம்பீங்க. அப்புறம் இந்த புள்ளைய நாடு காப்பாத்தணும். ஏன்னா எவன் புள்ள பெத்து போட்டாலும் காப்பாத்துறதுக்கு இடிச்சவா நாடு பாரு. இந்த புள்ளைய பெத்ததுக்கு நான் தூக்க மாட்டிட்டு தொங்கணும்டா. உனக்கு புள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் தூக்கு மாட்டிட்டு தொங்கணும். சொல்லாத, செய். என்ன படையா, இது அவசியமா? வேலை இல்லாதவன் என்னமோ பண்ண மாதிரி அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? மிச்சம் பெயிண்ட் இருந்தது, ஏன் சும்மா வைப்பானு உத்தரத்துக்கு அடிச்சிட்டு இருக்கேன். தப்புன்னு சொல்லலடா, தூக்கு மாட்டிட்டு தொங்கி ரத்தம் கக்கற மாதிரி இருக்கு. தூக்கு மாட்டிட்டா ரத்தம் கக்காது நைனா. நாக்கு நீண்டும், கண்ணு 2 வெளியே வந்துரும். அப்படியா? நான் பார்த்தது இல்லடா. எங்க மாட்டிக்க? நான் ஏன் தூக்கு மாட்டிக்கணும்? 3 மாசத்துக்குள்ள எப்படி எப்படி ஆகும்னு நினைச்சானுங்க. இப்போ கதையே மாறி போச்சு. அவனுங்களை மாட்டிக்க சொல்லு. டேய், அவங்களையெல்லாம் இழுத்து விதண்டாவாதம் பேசாதடா. இறங்கி வந்து நேரா கோயிலுக்கு போய் ஒரு வழியை காட்டுன்னு வேண்டிக்க போ.